பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club formals and casual shirts. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிட்டு இப்போ ஒன்றா இல்லையோ? இப்போ சிங்கிளாக இருக்கும். குழந்தைங்க இருக்கா? இருக்காங்க. குழந்தைங்க அங்கே இருக்காங்களா? நம்ம என் கூட யாருமே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை மாதிரி இருக்குது. எப்படின்னா ஒரு நல்ல வேலையில் இருந்தீங்க, அது வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டுக்காரோட. இதில் காலை வச்சிங்க பிரச்சனை. இப்போது இங்கே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்கிற வார்த்தை எல்லாமே கேள்விப்படுறதில்லை. நான் சினிமாவில் வர முன்னாடியே இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, வாங்க உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா தரேன், நல்ல ஒரு வாய்ப்பு, சொல்லுங்கள் நீங்கள் தான் கூப்பிட்டதா அப்படின்னு. ஐயோ ஆமாம் நான் தான், நல்லா இருக்கீங்களா அப்படி அப்படி. என்ன விஷயம், எதுக்கு எனக்கு நீங்கள் 10,000 ரூபா தரும், நீங்கள் எனக்கு 10,000 ரூபா தர அளவுக்கு யார், நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அங்கே பிடிச்ச ஓட்டம் தான் அந்த யாரும் ஒரு பெரிய டைரக்டரோ ப்ரொடியூசரோ கிடையாது. நீங்கள் அப்போது டைரக்டரோ ப்ரொடியூசரோ கூப்பிட்டுருந்தா ஓகேன்னு. நிறைய மன உளைச்சல், நிறைய அழுதுருக்கேன், நிறைய காயப்பட்டிருக்கேன் தனிமையில். நார்மல் எனக்கு ஒரு ஆடிஷன் சொல்லி கூப்பிட்டு கிளாமர் ஃபோட்டோ ஷூட்டு அப்படின்னு போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஃபோட்டோ ஷூட்டு மீன்ஸ் நார்மல் கெவுனு தான், ரொம்ப லோ நெக் மாதிரி போட்டு எடுத்தாங்க. அதை எங்கிட்டே கொடுக்கல, டெலிட் பண்ணிட்டாங்க. நான் கேட்டதுக்கு எனக்கு அனுப்பலை. அந்த மாதிரி சினிமாவில் எல்லா டேரக்டரும் நல்லவங்க கிடையாது, ஏஜென்ட்டுங்களும் நல்லவங்க கிடையாது, இந்த மாதிரி திக்காளி பயலுங்களும் இருக்காங்க. ஹாய் அபிராமி. ஹாய் மேம். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிட்டு இப்போ ஒன்றா இல்லையோ? இப்போ சிங்கிளாக இருக்கும். சின்ன பிரச்சனை இல்லை. குழந்தைங்க இருக்கா? இல்லை மேம். குழந்தைங்களாம் இருக்காங்க. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க மேம்? ஏங்க நீங்கள் பெற்ற குழந்தைங்கள நீங்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு என்னங்க? இல்லை அதனால இல்லை மேம், பொதுவாகவே இப்போ நாங்கள் வந்தது காரணமே சில பல விஷயங்கள்னால தான். ஃபேமிலி அதெல்லாம் உள்ள எதுவும் இது பண்ணால் அவங்களுக்கு அது மேபி தப்பாக இருக்கும், அதனால தான். அது தப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக இருந்துட்டு நீங்கள் வந்து நடிக்க வந்தது தப்பாக இருக்காதா மேம்? நடிக்க வந்தவங்களாம் கெட்டவங்க கிடையாதுல்ல. நான் கெட்டவங்கன்னு நான் யாரையா சொன்னேன்? நானே நடிகை தானே. அது எப்படி நான் சொன்னேன் நான் கெட்டவங்கன்னு சொன்னேன்னா? நடிக்க வந்திருக்கீங்க இல்லைங்க, நர்ஸாக இருந்து நடிக்க வந்திருக்கீங்க, அது வந்து தப்பாக தெரியல. ஆனால் வந்து நம்ம குழந்தைங்கள நமக்கு பிறந்த குழந்தைங்க நம்ம இத்தனை குழந்தைங்கன்னு சொல்லணும்ல மேம். அதுக்கு வந்து யோசிக்கிறீங்க? அதெல்லாம் யோசிக்கல மேம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டே பிடிக்காது அப்படின்னு தான் ஃபேமிலியை விட்டு தனியாக வந்திருக்கேன் நான். எந்த ஃபீல்டு பிடிக்கும்? சினிமா ஃபீல்டு எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு ஃபார் இன்ட்ரெஸ்டடு நானாக வந்திருக்கேன். அப்படிங்கிறப்ப நானாக அவங்கள வாண்டடாக உள்ளே கொண்டு வந்தேன்னா அது நானே வேணுக்குனே திரும்ப அவங்கள நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். சின்ன ஒரு ஃபோட்டோ கூட எனக்கு அவ்வளோ ஆசை, ஃபோட்டோ வைக்கணும், இவங்க தான் அது, அதெல்லாம் நான் வேண்டாம் அப்படின்ட்டு. குழந்தைங்க அங்கே இருக்காங்களா? ஆமாம், என் கூட யாருமே. ஓ அதுதான் அப்படி சொல்லணும் இல்லையா? சின்ன ஒரு இப்போ நீங்கள் இப்போ நம்மக்கிட்ட குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம இஷ்டம். அது என் பிள்ளைங்க, என்னோடது இத்தனை பிள்ளைங்கன்னு சொல்லி. ஆமாம், அது அது மொத்தமே அவங்க தான் ப்ரொடக்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் போய் பார்ப்போம், அவ்வளோதான். நானும் அம்மாவும் இருக்கோம். ஸோ நான் ஹோம் நர்ஸ் தான், பேசிக்கே அதுதான். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் எனக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளையிலேருந்து. இன்னும் சொல்லப்போனால் நிறையா எங்கள் வீட்டில் உள்ளவங்களே சொல்லுவாங்க, ஏன் நல்லா ஆக்ட் பண்ணுற, ஒரு விஷயம் சொன்னாலே அதை அப்படியே பண்ணுற நீ, ஓகே உனக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு எனக்கும். நிறையா மூவிஸு, நிறைய சீரியலு, சின்ன சின்ன ஒரு காமெடி இதுனா கூட. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா புரியாது, நான் ஒரு ஆள் உட்காந்துருந்தேன்னா அத்தனை பேரும் வருவாங்க. காமெடி பேசுகிறப்பே காமெடியாக இருக்கும், அவ்வளோ ஒரு அப்படியா அவ்வளோ எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க. பட் என் வாழ்க்கை தான் அந்த மாதிரி. என்ன ராசி நீங்கள்? நான் துலாம் மேம். துலாம் சுவாத்தியா? கரெக்டாக சொல்கிறீங்க. அதுதான் என்ன காரணத்தினால பிரிஞ்சோங்கிறத விட இன்ன வரைக்கும் பிரிஞ்சிட்டோமாங்கிறது ஒரு ஆச்சரியக்குறியாகவே இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன நூல் அது எல்லாருமே சேர்த்து சேர்த்து பேசி பெரிய அது ஒரு தனியாக தான் இருக்கேன். ஆனால் சொல்ல முடியாது இப்போ திரும்பி சேர்ந்துடலாம் கூட, அது எல்லாருமே சொல்கிறாங்க மேம். சேர்ந்துட்டா நல்லது. கண்டிப்பாக மேம். அது எனக்கு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது எனக்கு கடவுள் கொடுக்குற மாதிரி ஜென்மம். சீரியஸ். கண்டிப்பாக கொடுப்பாரு. எதை கேட்குறோமோ அதை தானே கடவுள் கொடுப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. லவ் மேரேஜ் அவங்களது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அரேஞ்ச்டு தான். ஊர்லேயே கல்யாணம் பண்ணி? ஊர் எங்கள் ஊர் சைடு உள்ளவங்க, நல்ல பர்சன். பட் நீங்கள் இங்கே சென்னை எப்போ வந்தீங்க? நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் இருந்ததே சென்னை தான். ஊர் பேருக்கு ஊர் 2 பேருமே தஞ்சாவூர், ஆனால் நாங்கள் வாழ்ந்தது இந்த சென்னை. நீங்கள் பிறந்ததெல்லாம் எங்கே?
நான் தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல அதான் கேட்குறேன். பிறந்தது தஞ்சாவூர். ஹோம் நர்ஸா அதுக்கு ஒரு படிப்பு இருக்கா? என்ன மேம்? ஆமாம் மேம், அது ஒரு படிப்பு மீன்ஸ் அங்கே போய் ஒரு இடத்துல இருந்து நம்மளை ட்ரைனிங் மாதிரி வச்சுப்பாங்க. நான் ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இது இப்போ இந்த சினிமா ஆசை எப்படி வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. சினிமாவில் போகிறதுக்கு எப்படின்னு தெரியல. என்ன மேம்? புரியல. சினிமாவில் போகிறதுக்கு எப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க? அப்படிலாம் கிடையாது. சினிமாவில் போகிறோங்கிற ஐடியாவே கிடையாது. அப்படின்னா நீங்கள் தானே அந்த டிக்டாக்கு அந்த மாதிரி வந்தப்போ இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன மேம்? சினிமாவில் நடிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தான் சொன்னீங்க. ஆமாம் மேம். இப்போ ஏன் அப்படி எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு சொல்ல மேம், சினிமாங்கிறது எனக்கு பிடிக்கும். சினிமாலெல்லாம் எனக்கு வருமானு தெரியாது. ஆனால் நான் அப்பையிலேருந்து அதில் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுதான் ஆர்வம் இருக்குது. ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு? இப்போ நீங்கள் முதல்ல எப்படி ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைச்சது? நீங்கள் வந்து நர்ஸாக இருக்கும்போது? ஆமாம் மேம், எனக்கு எப்படி ஃபோன் வந்துச்சு மேம். என்னோட இன்ஸ்டாங்கிறது நானாக சும்மா ஏதாவது ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு அது மூலமாக ஒரு மேம் கால் பண்ணேன். ஓ, இன்ஸ்டா நிறைய பண்ணுவீங்களா? இப்போ கூட இருக்கேன் மேம், இன்ஸ்டா செலிபிரிட்டி. அதுலேயும் நான் 50K மேம் 12 நாளில் என்ன தோணுதோ அதை பேசி போட்டு விட்ருவேன். பாருங்கள் இன்றைக்கி இதான் என் நிலமை, சாப்பிடல, அதனால நான் வருத்தப்பட மாட்டேன், என்ன நான் பார்த்துக்குவேன். அந்த மாதிரி ஏதாவது போட்டு இன்றைக்கி 50K அந்த மாதிரி இன்ஸ்டாவில். அப்போ வேறு ஐடி வச்சுருந்தேன். போட்டு அதில் ஒரு மேம் கூப்பிட்டு ஒரு கலக்க போகுது யாரில் என்ன ஒரு சும்மா இது மாதிரி கிளப் பண்ணி ஆடியன்ஸ் மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. போனேன். அப்போ மதுரமுத்து சார் எல்லாமே சொன்னாங்க. அப்போ தான் அதுதான் எனக்கு முதல் மேடை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. போயிட்டு கிளப் பண்ணிட்டு அங்கே இடையில எழுந்திரிச்சு எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு டயலாக் கொடுத்தாங்க, நீங்கள் எதாவது பேசுங்க அப்படின்ட்டு. அதுதான் மேம் எனக்கு முதல் இது. அதுக்கப்புறம் வந்தது தான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக சின்ன டாக்டரு, நர்ஸு, வில்லி எல்லாமே எல்லா கேரக்டருமே பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆர்வம்னு சொல்லாமல் அதுக்காக எனக்கு எப்படி சொன்னால் என் சாப்பிடாம கூட 10 நாள் இருப்பேன் மேம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டடு, அவ்வளோ ஒரு. பட் அதுக்கான இன்னும் நல்ல ஒரு இது. அதாவது நீங்கள் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை மாதிரி இருக்குது. எப்படின்னா ஒரு நல்ல வேலையில் இருந்தீங்க, அது வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டுக்காரோட. இதில் காலை வச்சிங்க பிரச்சனை இல்லை மேம். இதில் காலை வச்ச பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன பிரச்சனை. நான் கொஞ்சம் பயங்கரமாக பேசுவேன். ஒன்று சொன்னால் கூட நான் 10 பேசுவேன். இன்னொன்று அவருக்கு சில விஷயங்கள் என்னோட இது பிடிக்கல. இந்த மாதிரி அந்த மாதிரி குழந்தைங்க பெக்கிற வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் மேலே 1% கூட கிடையாது. நான் தான் சில இதில் புரியாமல் அன்வான்டாக ரொம்ப ஒரு சொல் பேச்சு கேட்காம. இப்போ அது தெரியுது. இப்போ நான் 4 பேருக்கு நான் வந்து என் சித்தி பொண்ணு எல்லாருக்குமே நான் ஒரு சொல்கிற அளவுக்கு இருக்கேன். அதான் அனுபவ பாடம். அதனால் சினிமாவில் வந்ததுனால இல்லை, இப்போ சினிமா அவங்க இருக்கிறத பார்த்து இன்னும் அவ்வளோதான். இது உங்களுக்கு தான் தெரியும்ல மேம், சினிமாவில் அப்படின்னா அவ்வளோதான். இது இன்னுமே வந்துட்டு நம்ம எது கூப்பிடணும் இருக்கட்டும் அந்த மாதிரி. ஆனால் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஹஸ்பண்டு பெரிய வரம்னே சொல்லலாம். அடேங்கப்பா, கூடவே வாழலை, சண்டை போட்டுட்ருக்காரு. அவரை போய் வந்து பெரிய வரப்பிரசாதம். கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரியும் அந்த லைஃப்பை பற்றி. சரி, இப்போது இந்த சினிமான்னு வந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஃப்ரெஷர் சினிமாவுக்கு. இப்போது இங்கே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் சொல்கிற வார்த்தை எல்லாமே கேள்விப்படுறதில்லைண்ணா. சினிமாவில் வர முன்னாடியே இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ சினிமாவில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி தைரியமாக வந்தீங்க சினிமாவுக்கு? அதாவது மேம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் மட்டுமே அது கிடையாது மேம், எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையும் இருக்குது. சீரியஸ் மேம். கண்டிப்பாக எனக்கு தெரியும். எப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஹோம் நர்ஸு, ஹோம் நர்ஸுங்க அதை ரன் பண்ணுறவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அருணான்னு சொல்லிட்டு. அந்த வீட்டுங்களுக்கு இந்த பெண்கள் போகிறாங்க இல்லையா, அங்கே என்னென்ன கொடுமை. ஸோ அங்கே கூட இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் நான் வந்து என்னென்னா அப்படி இருக்குது. ஆனால் இதில் பகிரங்கமாகவே இப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் எப்படி இதுக்கு தைரியமாக வந்தீங்கன்னு கேட்குறேன். தைரியமாக மீன்ஸ் நான் என்னை நம்புகிறேன் மேம். எப்படி சொல்கிறதுனா, பயங்கர ரவுடிஸ் நான். நார்மலாக வீட்டில் எங்கள் அக்காவுக்கு ஒன்று செஞ்சுட்டு எனக்கு ஒன்று கொடுக்கலாட்டில் அந்த இடத்துல நான் அடமெண்ட்டாக தான் அப்ரோச் பண்ணுவேன். அதை பொறுமையாக கேட்க மாட்டேன். எந்த அளவுக்கு கோபப்படுவேனோ அந்த அளவுக்கு இருக்கும். அது மாதிரி இங்கே என்கிட்ட என்னை பார்த்தாலே அப்படி கேட்குற அளவுக்கு எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி தரணும் வரலை. இது வரைக்கும் யாரும் இல்லை மேம். அந்த மாதிரி ஒரு தடவை நடந்திருக்கு மேம். ஒரு தடவை அது வந்து டைரக்டரோ இல்லை பெரிய பெரிய ஆளுங்களோ கிடையாது. நார்மலாக அந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க எல்லாரையும் நான் சொல்ல
சாரி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இந்த இடத்துல. எல்லா ஆண்களையுமே எல்லா ப்ரொடக்ஷன்லையும் வேலை பார்க்குற மெம்பர்ஸ் சொல்ல, ஒரு சில பேர் எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. வாங்க உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா தரேன், நல்ல ஒரு வாய்ப்பு, சும்மா எதுக்கு நான் நார்மலாக அட்மாஸ்பியர்னு போகிறது, ரிச் பேமெண்ட்டு, என்னோடய பேமெண்ட் 1000 போய். உண்மை அதான், இது வரைக்கும் அதான் வாங்கிட்டு இருக்கேன். கேரட்டுன்னு அதுவாக இடையில டாக்டர் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு 2000 3000 கிடைக்கும். ரொம்ப பெரிய பேமெண்ட்டுன்னு நான் வாங்கினது தர்ஷன் படத்தில் ஒரு 10K வாங்கினேன், சின்ன ஒரு ரோல், அதில் ஒரு சின்ன கேரட். அந்த மாதிரி அந்த ஒரு ஃபோன் பண்ணாங்க மேம். இன்னைக்கு மாறி இருக்கு எனக்கு, ஒரு 3 மாதம் இருக்கு மேம். வாங்க ஒரு 10K தரேன், வாங்க நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, நீங்கள் நடிக்கலாம் வேணாம், கஷ்டப்படவே வேணாம், நீங்கள் வந்து உங்களை பெரிய ஆள், அடுத்த இடத்துல நீங்கள் நடிக்கிற ராதிகா நயன்தாரா பெரிய ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், நீங்கள் வந்து பணத்தை மட்டும் கையில் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னு. நான் நம்பி வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட தான், நான் இருக்கிறது வடப்பழனிக்கிட்ட தான், ஒரு அது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட சொல்லியிருந்தார். அப்போ நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிருந்தேன் கூட. போயிருந்தப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் கை கால்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்ச துணி, ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குறாரு, அவரே சொல்கிறாரு ஃபுல் சரக்கு, வாயெல்லாம் அடிபட்டு ஒரு மாதிரி கிழிஞ்சு, இதில் வண்டி கூட வழி கிடையாது, ஒரு சைக்கிள். நான் அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்கள் நீங்கள் தான் கூப்பிட்டதா அப்படின்னு. ஐயோ ஆமாம் நான் தான், நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு. என்ன விஷயம், எதுக்கு எனக்கு நீங்கள் ஏன் 10,000 ரூபா தரணும், நீங்கள் எனக்கு 10,000 ரூபா தர அளவுக்கு யார், நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அங்கே பிடிச்ச ஓட்டம் தான் அந்த ஆள் போயிட்டார். சீரியஸாக எனக்கு நடந்து, ஆனால் நம்பி போனேன். 10,000 ரூபா கொடுக்குற ஏதோ கேரக்டர்னு வேற சொன்னார். சில பேர் வந்து லைவாக ஆடிஷன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலி நான் உங்களை என்னன்னு கேட்கணுன்னு இருந்தேன்னா, ஏமா யாரும் ஒரு பெரிய டைரக்டரோ ப்ரொடியூசரோ கிடையாது நீங்களே, அப்போது டைரக்டரோ ப்ரொடியூசரோ கூப்பிட்டுருந்தா ஓகேன்னு இருப்பீங்களா? அவங்களே இருக்கலாம் மேம், மேபி யாரு கூப்பிட்டாலுமே நான் அந்த மாதிரி, எனக்கு அந்த மாதிரி யாரும் கூப்பிட்டதில்லை மேம். அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன அந்த மாதிரி அன்வான்டாக எனக்கு இந்த மாதிரி சம்பவம் லைவாக நடந்துச்சு. மேபி என்ன இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கேட்கலாம் மேம். ஏன்னா நான் பெரிய நடிகையோ ஆர்டிஸ்டோ இல்லை, ஜஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட். சின்ன சின்ன கேரக்டர் அதுவாக ஸ்பாட்டில் கிடைக்கும், நான் போவேன் மேம். அப்படியே இருந்தாலும் அதுக்கெல்லாம் போகிற அளவுக்கு அப்படி போகணுன்னா சினிமாவில் போகணுன்னு அவசியம் இல்லைல்ல மேம். எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டே போதுமே, தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டே போதுமே, இங்கே வந்து சினிமாவில் போகணுன்னு அவசியம். அதாவது சினிமாவில் தான் எல்லார் வாழ்க்கை நாசமாக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்னது தான் உண்மையான வார்த்தை. ஆமாம் மேம், ரொம்ப தப்புமே அது. சினிமாக்காரங்க இப்போ நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்கும், அப்போ நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. மேபி இருந்துச்சுன்னா அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க, அவங்க விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்க, அதுக்கான பேமெண்ட்டை அவங்க வாங்கிக்கிறாங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்ததே இல்லை மேம். அது நடந்தாலும் எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. அதுதான் சொல்கிறேனே, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 10க்கு 10 ரூமும் ஒரு பஸ் ஸ்டாண்டும் போதும் மேம். சினிமாவில் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும், இங்கே வா அங்கே போ அப்படின்னு அவங்க பேச்செல்லாம் கேட்டு அந்த பேமெண்ட்டு கையில் வரக்குள்ள ஐயோ ராமா, கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும் மேம். சீரியஸாக சொல்கிறேன் மேம். இன்னொன்று வேற சொல்லிக்கிறாங்க மேம், கோச்சுக்காங்க. சினிமாவில் வந்து ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க, கிடையவே கிடையாது. கஷ்டமான வேலை எதுனா சினிமா தான் மேம், ரொம்ப கஷ்டமானது. டைலாக் எடுத்து மைண்ட் செட் பண்ணி அந்த ரியாக்ட் பண்ணி அந்த டைரக்டர் அடுத்த டேக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டம் மேம். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இதில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ப்ளஸ் சந்தோஷமும். இதை ஈஸியாக வெளியிலேருந்து பார்க்குற சில பொம்பளைங்களாகட்டும் ஆம்பளைங்களாகட்டும் ஈஸியாக பேசுகிறாங்க. அவங்கள இந்த இடத்துல ஒரு மணி நேரம் வேணாம், ஒரு நிமிஷம் வந்து நிற்க சொல்லுங்கள், ரொம்ப கஷ்டம் மேம். அதுதான் மேம் எனக்கு வந்து ஒரு விஷயத்தில் சந்தோஷம் என்னென்னா, உனக்கு சினிமாவை பற்றின புரிதல் நிறைய இருக்குது. அண்ட் அது மேலே நீ வச்சுருக்க காதலும் மரியாதையும் எனக்கு புரியுது. உண்மையிலேயே இதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டியது, சினிமாவிலன்றது தான் கஷ்டமே. எவ்வளோ டேக்கு, மழையாகட்டும், பீரியட்ஸ் இருக்கும், மழையில் நனைஞ்சி ஷார்ட் எடுப்போம், வயிற்று வலி இருக்கும், வாந்தி பேதி ஆயின்னு இருக்கும், ஸ்டில் நம்ம சினிமா ஷார்ட்டில் வந்து சிரிக்கணும்னுவாங்க, எல்லாமே பண்ணியிருக்கோம் இல்லையா. பட் இன்னும் அந்தளவுக்கு நான் போகலை, ஆனால் ஓரளவுக்கு நான் பார்த்தேன் மேம். அந்த குழந்தைங்களாம் விட்டுட்டு என் வயசு பிள்ளைங்களா கேர்ள்ஸுங்க எல்லாம் வந்து போகணுக்கா நீ வந்தாச்சு அந்த அறுத்தூக்கத்து. நேற்று கூட ஒரு ஸ்பாட் மேம், இவர் முரளி சார் பையன், அவர் படத்துக்கு 2 நாள் மேம் நான் டயர்டு, இப்படி நேராக என்னால் உட்காரவே முடியல. அப்படியே என்ன சேர்ந்த எல்லாருமே, நான் மட்டும் கிடையாது, அதில் ஒரு 50 கேர்ள்ஸு 50 லேடிஸு அப்படியே ஒருத்தர் பேசி ஒருத்தர் முகம் பார்த்து சிரிச்சுக்கிட்டோம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா மாதிரி ஒரு குடும்பம் சொந்தக்காரங்க கூட 10 ரூபா கொடுத்து ஒரு சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க, ஆனால் சினிமாவில் மட்டும்தான் மேம் கேட்குறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. என்ன சாப்பிட்டீங்களா,
என்னாச்சு அபிதா டல்லாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கும் மேம். ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு குடும்பமாக இருப்போம். அதில் எந்த ஒரு தப்பானதோ எந்த ஒரு மைண்ட் செட்டுமே அங்கே இருக்காது மேம். என்ன என் அனுபவத்தில் அதுதான் மேம். ஏதாவது பெரிய படங்கள்ல ஒரு நல்ல கேரக்டர்லாம் அமைஞ்சிருக்கா? எனக்கு அமைஞ்சிருக்கு மேம். அதுவாகவே அமைஞ்சிச்சு. எனக்கு தெரியல, ஏன்னா நான் நிறைய படம் பார்க்கறது இல்லை. ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது எந்த சீன் எந்த படத்துல? இப்போ இன்னும் அது வரல மேம். அடுத்த மாதம் வருது மேம். இதோ ஃபோட்டோ கூட மார்கன் சொல்லிட்டு விஜய் ஆண்டனி படம் மேம். அதில் விஜய் ஆண்டனி பையனுக்கு நான் அந்த கோச்சர், ஸ்விம்மிங் கோச்சர் நான். அதுதான் அந்த வாய்ஸ் கூட அவர் முந்தானத்தான் அனுப்புனார் அவர் ஏஜென்ட் சார். சூப்பராக வந்திருக்குமா நல்லா. அதாவது அந்த பையனுக்கு ஒரு கோச்சராக இங்கிலீஷ் மேம். எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது, நான் சுத்த பட்டிக்காடு. இன்னமும் சாட் பண்ணால் எனக்கு அவ்வளோ வராது. அவ்வளோ நல்லா பேசியிருக்கீங்க, நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோடு போய் அந்த படம் பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு வெற்றின்னா அதுதான் மேம். அப்புறம் மேக்ஸ்ன்னு இப்போ ஒரு படம் வந்துச்சு மேம். அதில் ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் மேம். யோகி பாபா படம் ஒரு 3 படம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, ரொம்ப ஆசை மேம். வாய்ப்பு வரல மேம். கண்டிப்பாக வரும். வரல மேம். இல்லை வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தானே. கண்டிப்பாக நம்ம எடுத்த உடனே பெரிய இன்னைக்கு வந்து இப்போ சினிமாவுக்கு என்ட்ரு ஆகி ஓவர் நைட் ஸ்டார் ஆகிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி அந்த ராசி நமக்கு இருந்திருந்தா நீ எப்போவா இருக்கணும். பட் சினிமாவுக்கு வரணும்னா சினிமாவை நம்பினா அது கைவிடாது. கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அது கைவிடாது. நீ வெயிட் பண்ண, நல்ல கேரக்டர் உனக்கு அமையும். கண்டிப்பாக. அதுக்கப்புறமா இப்போ நீ சிங்கிளாக இருக்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்டை பிரிஞ்சு சிங்கிளாக இருக்கிற பேரண்ட்ஸ் இல்லை லேடிஸ் எப்படி தான் அது, அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சினிமாலேயே நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய அந்த பிரச்சனைங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி ஒரு படம் கூட வந்தது, இரு வீடு ஒரு வாசல் அப்படின்னு ஒரு சம படம். அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் பற்றி ஃபுல்லாக வந்திருந்தது. ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி இப்போ உங்களோட ஸ்டேட்டஸ் சிங்கிளாக இருக்கிறதால எனக்கு நிறைய மன உளைச்சல் வந்திருக்கு, நிறைய அழுதுருக்கேன், நிறைய காயப்பட்டிருக்கேன் தனிமையில். அது நீங்கள் கேட்டிங்களா சினிமாவில் நெகட்டிவ் தாட். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன். நார்மல் எனக்கு ஒரு ஆடிஷன் சொல்லி கூப்பிட்டு கிளாமர் ஃபோட்டோ ஷூட்டு அப்படின்னு நான் போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அவங்க கொடுத்த ஒரு நார்மல் கெவன் கூட போட்டோம், ஃபோட்டோ எடுத்தாங்க. ஆனால் அவ்வளோ கிளாமரில் ஆனால் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடவே இல்லை மேம். இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி திக்காளி பயலுங்களும் இருக்கானுங்க. ஷூட்டிங்னு சொல்லி பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய கேரக்டர்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ கூட எங்களுக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் வேற ஒரு லேடி மூலமாக தான் நான் அந்த இதுக்கு போனேன். அந்த மாதிரி இருக்கானுங்க மேம். நான் எல்லா டேரக்டரையும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், அதுக்கு சொல்கிறேன். மோசமானவங்களும் இருக்கானுங்க. சும்மா ஈஸியாவது யூஸ் பண்ணிட்டு ஜாலியாக நம்ம இருந்துட்டு பார்த்துக்கலாம், 10ஓட 11ஆவது விடுவோம், அப்புறம் வேணா கூப்பிட்டா பார்த்துக்கலாம் இருக்காங்க மேம். சீரியஸாக இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் ஒரு தடவை நடந்து எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டெலிட் பண்ணாங்களான்னு தெரில. ஃபோட்டோ ஷூட் மீன்ஸ் நார்மல் கெவுனு தான், ரொம்ப லோ நெக் மாதிரி போட்டு எடுத்தாங்க. அதை எங்கிட்டே கொடுக்கல, டெலிட் பண்ணிட்டாங்க. நான் கேட்டதுக்கு எனக்கு அனுப்பலை. அந்த மாதிரி சினிமாவில் எல்லா டேரக்டரும் நல்லவங்க கிடையாது, ஏஜென்ட்டுங்களும் நல்லவங்க கிடையாது. கோச்சுக்காய்ங்க, நீ வா இந்த உனக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன், வா பார்த்துக்கலாம், வா என்ன அப்படிம்பானுங்க. அதெல்லாம் கூப்பிட்ருக்கானுங்க. கூப்பிடலன்னா சொல்லவே மாட்டேன் மேம். நிறையா இருக்குது மேம், கூப்பிட்ருக்காங்க. ஆனால் என்கிட்ட நடக்காது மேம், என்கிட்ட நடக்கவே நடக்காது. செம்ம உஷார்னா இன்னொரு நிறையா வலி நிறையா காயத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் பர்சனல் லைஃப்பில். ஸோ எதனால் அங்கே வாங்கினேன், எதனாலங்க அது நான் இங்கே சொல்ல முடியாது. ஸோ அந்த வலியை நான் வாங்கிட்டு இங்கே திரும்ப நான் அதில் எனக்கு உஷாராயிட்டேன் மேம். ஓகே, நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களில் ஒரு நல்ல ரோலில் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு ரோல் சீக்கிரத்தில் உங்களுக்கு வரும். ஓகே, உங்களை எனக்கு நிறையா நான் பார்த்துருக்கேன் மேம். உங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் மேம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனட் ஆயில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.